ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி ரேங்க் டிசைடிங் எம்சிக்யூஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நேற்றுலேருந்து யூடியூப் கமெண்ட்டில், இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக நிறைய பேர் வந்து அந்த ஹார்ட்ஸ் கொஸ்டின் என்ன, அந்த டெஸ்ட் சீரிஸ் சொன்னீங்க என்னாச்சுன்னு நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ நான் லேட்டாக போடலான்னு நினச்சிருந்தேன். நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். அதாவது நான் சொன்ன மாதிரி பயாலஜியில் உண்மையாலுமே டிஃபிகல்ட்டான எம்சிக்யூஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அதாவது நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் கூட நம்ம வந்து ஜேஇ மெயின்லேயோ இல்லை ஜேஇ அட்வான்ஸ்லேயோ போய் வந்து கொஸ்டின் எடுத்துடுறோம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு. ஆனால் பயாலஜிக்கு உண்மையாலுமே கஷ்டமான எம்சிக்யூ கிடைக்க மாட்டேது. அதனாலே நம்மளோட மார்க்கும் வந்து 300க்கு மேலே போக மாட்டேது. அப்போ நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இப்போ அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா பயாலஜியில் ஈஸியாக மார்க் எடுக்கிறது தான் ஒரேயான வழி. இப்போ நம்ம ரேங்க் டிசைடிங் எம்சிக்யூ ஒரு சாப்டருக்கு 50 எம்சிக்யூ கொடுக்க போகிறோம். அந்த 50 எம்சிக்யூவில் என்ன இருக்க போகுது அப்படின்னா அசெஷன் ரீசன், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப லென்த்தியான எம்சிக்யூஸ், அப்புறம் வந்து என்சிஆர்டியில் ஹிடன் லைன்ஸ் நம்ம படிச்சிருப்போம். அந்த லைன் வந்து நம்ம எத்தனை தடவை படித்தாலும் கண்ணிலே படாது. அந்த மாதிரியான லைன்ஸு இல்லைனா எம்சிக்யூலேயே வந்து ஒரு ட்ராப்ஸு, கன்ஃபியூசிங்கு நம்ம நினச்சிருப்போம், ஆனால் அங்கே எம்சிக்யூ வேறு மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான எம்சிக்யூஸ் மட்டுமே அந்த ஒரு 50 கொஸ்டினை வந்து நீங்கள் அந்த சாப்டரில் போட்டுட்டீங்க அப்படின்னா யூ மாஸ்டர் தட் சாப்டர், அவ்வளோதான். இந்த எம்சிக்யூஸ் வந்து உடனே ஹெல்ப்ஃபுல்லாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா 250லேருந்து 300 மார்க் எடுக்கிறாங்களே அவங்க அந்த எம்சிக்யூ போட்ட உடனே ஒரு நல்ல மார்க் 340 350க்கு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் கேட்குறது நல்லாவே தெரியுது. அப்போ 250க்கு கீழே, 200க்கு கீழே, 100க்கு கீழே மார்க் எடுக்கிற நாங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. உங்களுக்கும் இந்த சீரீஸ் வந்து இப்போ 200 250லேருந்து 300 மார்க் வாங்குறவங்களுக்கு இந்த சீரீஸ் 100% ஹெல்ப் பண்ணுது. அப்படின்னா 250க்கு கீழே வாங்குற அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு 200% ஹெல்ப் பண்ணும். என்ன குழப்புறீங்க அதுதானே கேட்குறீங்க. அதாவது வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இவங்க 2 பேர் 250லேருந்து 300 மார்க் வாங்குகிற இவங்க 2 பேரும் சரி, இல்லை 100லேருந்து 200 வாங்குகிற நீங்களும் சரி, யாராக இருந்தாலும் கடைசியில் அந்த பாலத்தை தாண்டி தான் இந்த டெஸ்டினிக்கு வர முடியும். இதை தாண்டாமல் யாராலையும் இங்கே வர முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க டக்குன்னு இதை யூஸ் பண்ணி டக்குன்னு இங்கே போயிடுவாங்க. இல்லாதவங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1லேருந்து 2 மணி நேரம் உங்களுக்கு ஒரு பட்டி டிங்கரிங் வேலை இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அது என்னன்னு அப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ யாரெல்லாம் 100 மார்க்குக்கு கீழே வாங்குறீங்களோ அவங்க இந்த டெஸ்ட்டு சீரீஸை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னா 100 மார்க்குக்கு கீழே வாங்குறீங்க அப்படின்னா நம்ம உண்மையை ஒத்துக்கணும். உங்களுக்கு படிக்கவே தெரியலன்றது தான் அர்த்தம். எப்படி படிக்கிறேன்றது தெரியல. அதுக்காக நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க, அந்த ஜோனில் இருக்கீங்க, இந்த ஜோனில் இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எந்த ஜோன்லேயும் இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, 0ல் இருக்கீங்க. அப்படின்னா நம்ம வைக்கிற எல்லா ஸ்டெப்பும் பாசிட்டிவான ஸ்டெப்பு தான். அதனால் உங்களுக்கு வந்து போக போக மார்க் வர மட்டும்தான் போகுது. உங்கள் மார்க் அப்படி நிற்க போகலை, மார்க் ஏறாமல் இருக்க போகல. உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 100 மார்க்குக்கு மேலே வரணும் அப்படின்னா எம்சிக்யூ சால்விங் வந்து 100 மார்க்குக்கு தேவையே கிடையாது. நான் சொல்கிறது பயாலஜியை சொல்கிறேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு எம்சிக்யூ சால்வ் பண்ணால் 100 மார்க்லாம் வரும். ஆனால் பயாலஜிக்கு 100 மார்க் வாங்குறதுக்கு எம்சிக்யூ சால்விங்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம என்சிஆர்டி நல்லா படித்தாலே வாங்கிடலாம். அப்போ என்சிஆர்டி நல்லா படிக்க தெரியாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் 100 மார்க் வாங்குறீங்க. இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் கோச்சிங் சென்டர் போகலாம். ஆனால் கோச்சிங் சென்டரில் லெக்சர் வந்து தேவையில்லாத பியாண்ட் என்சிஆர்டி நிறைய நடத்துவாங்க. நீங்களே பார்த்துருக்கலாம். நிறையா தேவையில்லாத என்சிஆர்டி நிறைய நடத்துவாங்க. அப்போது வந்து நமக்கு ஷார்ட் டைமில் நிறையா மார்க் வாங்கணுன்றது நம்ம கோல். அப்படின்னா என்சிஆர்டி லைன் பை லைன் லெக்சர்ஸ் வந்து தமிழ்லையே நிறையா இருக்குது. அதில் ஏதோ ஒரு சேனலில் போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் தான் வரும். அது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி அந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிடும். கான்செப்டாக இருந்தாலும் ஃபேக்டாக இருந்தாலும் எல்லாமே அவங்க லைன் பை லைன் டீச் பண்ணி சொல்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு என்னது புரிஞ்சிடும். புரிஞ்சிருச்சுனாலே நமக்கு 100 மார்க் வாங்கிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு 100 மார்க் இப்படி வந்து எப்படி வாங்கணும், என்சிஆர்டி படித்து 100 மார்க் வாங்கிடணும். சரியா? இல்லை நான் 100 மார்க்லாம் நான் எடுத்துடுறேன், ஆனால் எனக்கு 200 மார்க்குக்கு மேலே எனக்கு வரவே மாட்டேது அப்படின்னா உங்களுக்கு என்சிஆர்டி நல்லா படிக்க தெரியுது, ஆனால் எப்படி கொஸ்டின் க்ரியேட் பண்ணுன்றது தெரியலை. நம்ம கொஸ்டின் க்ரியேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணால் தான் நம்ம அடுத்தவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 5 லைன் ஆஃப் என்சிஆர்டியிலேருந்து எப்படி 30 எம்சிக்யூ தயாரிக்கிறது, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது நான் போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. அதில் வந்து ஒவ்வொரு லைனும் இப்போ 4 லைன் இருக்குது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எம்சிக்கு தயாரிக்கணும். அது வந்து ரொம்ப சில்லியாகவே இருக்கட்டும், அது நீட்டில் கேட்காம இருக்கட்டும். ஆனால் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபங்கை வந்து ஒரு ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம் இது நீட்டில் கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க.
ஆனால் நம்ம அப்படி எடுக்கணும். ஒவ்வொரு லைன் எம்சிக்யூவில் வந்து நம்ம ஃபங்கை வந்து என்ன ஆர்கானிசம், ஆட்டோட்ராபிக்கா, எட்டோட்ராபிக்கா, பேராசிட்டிக்கா, அந்த மாதிரி கேட்டு எட்டோட்ராபிக், சில நேரத்தில் பேராசிட்டிக், அந்த மாதிரி நம்மளே நிறையா க்ரியேட் பண்ணால் தான் நம்ம வந்து இப்போ நம்ம கொஸ்டின் படித்ததுக்கப்புறம் எங்கே போவோம், எம்சிக்யூ சால்வ் பண்ண போவோம். அந்த எம்சிக்யூ வந்து பிவைக்யூவாக இருக்கும், இல்லைனா கோச்சிங் சென்டரில் படிக்கிற புக்காக இருக்கும். அதில் பாதி எம்சிக்யூ நீங்கள் க்ரியேட் பண்ணாதான் தான் இருக்கும். அப்போ அதில் டைம் ரொம்ப மிச்சமாகும். அப்போ உங்களுக்கு 200 மார்க்குக்கு மேலே வர மாட்டேது அப்படின்னா நீங்கள் படிக்கிறப்போ கொஸ்டின் க்ரியேட் பண்ணி படிக்க மாட்டேறீங்கன்னு அர்த்தம். அடுத்து இல்லை நான் 100 வாங்கிடுறேன், 200 வாங்கிடுறேன், நான் 250க்கு மேலே வாங்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர் அனலைசிஸ் இல்லை. அதாவது நல்லா படிக்கிறீங்க, சூப்பராக படிக்கிறீங்க, அதாவது கொஸ்டினும் க்ரியேட் பண்ணிடுறீங்க, எக்ஸாமில் மட்டும் மார்க் வர மாட்டேது அப்படின்னா அது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அனலைசிஸ் பண்ணணும். எதில் தப்பு வருது, எதில் கரெக்ட் வருது, இதில் நான் அடிச்சு விட்டு மார்க் வாங்கினேன்னா, நான் கரெக்டாக மார்க் வாங்கினேன்னு அனலைஸ் பண்ணி இது தப்பு, ஏன் தப்பு, கான்செப்ட் தப்பாக இருக்கா, இல்லை நான் சரியாக படிக்கலையான்னு அனலைசிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இன்கரெக்ட் வந்து கரெக்டாக ஆகும். அப்போது 250 மார்க்குக்கு மேலே வாங்கணும் அப்படின்னா அனலைசிஸ் தான் தேவை. நீங்கள் சொல்கிற 250லேருந்து 300 மார்க் வாங்கலைன்னா அதுக்கு இதுதான் காரணம். அதுக்கு நானே ஒத்துக்கிறேன். டிஃபிகல்ட்டான எம்சிக்யூஸ் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரில, அந்த எம்சிக்யூ நம்ம கொடுத்துட்றோம். அதுக்கு முன்னாடி இந்த கேட்டகரியில் இருந்தால் உங்களுக்கு 1 மணி நேரம் வேலை இருக்குது, இந்த கேட்டகரியில் இருந்தால் ஒரு 2 மணி நேரம் வேலை இருக்குது. அது பண்ணிவிட்டு ஒரு 50 எம்சிக்யூ சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இவங்க 2 பேர் இருக்காங்களே, இவங்களாம் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு டைம் எடுத்துருக்கும்ல, அதை விட உங்களுக்கு வந்து ஒரு 75% கம்மியாக தான். அதாவது இவங்களுக்கு ஒரு 4 மணி நேரம், சும்மா சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு 4 மணி நேரம் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 1 மணி நேரத்துலேயே இந்த இடத்துக்கு வந்துடலாம். அதனால் இது உங்களுக்கு நல்ல சான்ஸ் தான். ஆனால் உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் வேலை இருக்குது, அவ்வளோதான். அந்த எம்சிக்யூ என்னைக்கு லான்ச் ஆகும், அந்த 50 எம்சிக்யூ எப்போ லான்ச் ஆகுன்றதை நான் வந்து நாளைக்கோ இல்லை நாளை கழிச்சோ சொல்கிறேன். அதில் நான் சொன்ன மாதிரி சும்மா லைன் பை லைன் எம்சிக்யூஸ்லாம் இருக்காது, ஒன்லி டிஃபிகல்ட்டான எம்சிக்யூஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போது நீங்கள் என்ன மார்க் பயாலஜியில் நீட் 2026 வாங்க போகிறீங்க, உங்களுக்கு என்ன எய்முன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அந்த லான்ச்சை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.